புரட்டாசி தொல்லை இனி இல்லை அப்படிங்கிற மாதிரி புரட்டாசியோட 3வது சனிக்கிழமையில விரதத்தை விட்டாச்சு. விரதத்தை விட்டுட்டு தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். நிறைய பேர் விரதம் விட்றதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் விரதம் விடுவாங்க. எப்போ கும்பிட்டா என்ன சாமி கும்பிட்றது தான் அப்படின்ட்டு நாங்கள் விரதம் விட்டுட்டு தான் இப்போ ஒரு 4 வருஷமாக போகிறோம். ஏன்னா கோயிலில் ரொம்ப லேட் ஆகுது, வந்து வீட்டில் வேலை செஞ்சு விரதம் விட முடியாது. எங்கே போயிட்டுருக்கோன்னா நாமக்கல்லே ஃபேமஸான அந்த நைனாமல் அடிவாரம்னு சொல்லுவாங்க, வரதராஜ பெருமாள் கோயில், அங்கே தான் போகிறோம். மொத்தம் 3 வழி இருக்குது அதுக்கு. ஒன்று ஃபேமஸான நைனாமலை அடிவாரம், இன்னொன்று கருமலை அடிவாரம், இன்னொன்று திருமலைப்பட்டி அடிவாரம். இதில் நாங்கள் வந்து திருமலைப்பட்டி அடிவாரத்தை இப்போ 4 வருஷமாக போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் கும்பல் கம்மியாக இருக்கும். அப்படி போயுமே இந்த வருஷம் வந்து செம்ம க்ரௌடாக தான் இருந்துச்சு. பார்க்க முடியல மேலே ஏறி. எங்கள் ரோட்டுக்கும் புது ரோடு போகிறாங்க, நல்லா ஜல்லிலாம் காட்டிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்ருங்க. போகிற வழி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். நம்ம ஏரியாவே அப்படி தான், கொல்லிமலை அடிவாரம் சொல்லவே தேவையில்ல. ஸோ போகிற வழியெல்லாம் செம்ம சூப்பராகவே இருக்கும். கண்டினியூஸாக பாருங்கள். போகிற வழியில் தான் நம்ம பாட்டியோட வீடு. விரதத்துக்கு வந்து போண்டெல்லாம் போட்டிருந்தோம். அவங்க தனியாக தான் இருக்காங்க, சரி கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். ப்ளேஸ் செம்மையாக இருக்குல்லங்க. இது ஃபுல்லாகவே அவங்க காடு தான். மஞ்சள், நெல் எல்லாமே நட்டுருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சொந்த அம்மாயி தான். ஸோ கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்தோம். செம்ம சூப்பராக இருக்குது ப்ளேஸ். அப்படியே இங்கேயே இருந்துக்கலாமான்னு இருக்கோம். மழை பெய்கிற டைமில் இந்த ரோட்லலாம் போனால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நேற்று வேறு நல்லா மழை பெஞ்சிருந்தது. போகிறதுக்கே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சாமி கும்பிட போகிறோமோ இல்லை இப்படி சுற்றி பார்க்குறதுக்குனே நான் வருஷம் வருஷம் கிளம்பிடுவேன். கோயிலுக்கு போகிற பாதையில் என்ட்ரி ஆச்சு. இதுவே ஒரு வந்து என்னமோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நடுவில் நிறைய இடத்துல வீடுங்கள்லாம் இருக்குது. ஆனால் செம்ம பிளேஸுங்க. எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சும்மா போய் பார்க்கணும், அந்த மாதிரி சும்மா ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னா இந்த இடம்லாம் செம்ம பிளேஸு. அங்கே தெரியுதுல்ல, அதானே மலையில் ஸ்ட்ரைட்
அதோ தெரியுது பாருங்க. சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் கோவிலில் அர்ச்சனை செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி பிரசாதம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாக்கெட்டில் 4 வகையான பிரசாதம் உள்ளது. ஒரு லட்டு, ஒரு முறுக்கு. முத ஒரு தடவை போயிருக்கணும்ல, ஃபர்ஸ்ட் கல்யாணம் அனுப்பாங்க. அப்போ தக்காளி சாதம் போட்டாங்க தானே அந்த சைடு. அது மட்டும் இல்லாமல் பெரிய லட்டு கிடைக்கும். இப்போ சாம்பார் சாதத்தை திருக்கோவில் பணிகளுக்காக நன்கொடை அளிப்பவர்கள் அலுவலகத்திற்கு சென்று வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உள்ளே இருக்கிற கோயிலுக்குலாம் எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெளியே இருக்கிற கோயிலுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. மூணாவது சனிக்கிழமைனால தான் இவ்வளோ கும்பல். எவ்வளோ பெரிய தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி பிரசாதம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாக்கெட்டில் 4 வகையான பிரசாதம் உள்ளது. ஒரு லட்டு, ஒரு முறுக்கு, ஒரு அதிரசம். இது 15 ரூபா, இது 40 ரூபா. நல்லா இருக்காண்ணா? அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. மேலே போய் கும்பிடவே முடியல, ஹெவி க்ரௌடு. நமக்கு ரொம்ப லேட் ஆயிரும்னு கிளம்பியாச்சு. எங்கேருந்து கும்பிட்டா என்ன, அருள் கிடச்சா சரிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துருப்பேன், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.